ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். என் பேர் BY.Admin. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த யூடியூப் சேனல்லையே நம்ம எப்படி வீடியோ போடுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஐயோ யூடியூப் சேனலா, அது எப்படிங்க ஆரம்பிக்கிறது, அது பெரிய விஷயங்க, அதெல்லாம் ஆரம்பிக்க முடியாதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை அழுத்திட்டு ஆல்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அமுத்துருங்க. அந்த ஆல் வரதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, பெல் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பெல் அமுத்திட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்டா அதெல்லாம் கொடுக்கணும் நாயே அப்படின்னு கேட்பீங்க. அது ஏன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். நாங்கள் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், இல்லை நான் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு மொபைல் இருக்கணும். மொபைல் ஆர் பிசி எது வேணால் வச்சுக்கலாம். நான் பிசியில் எப்படி சேனல் பண்ணுறது அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் போடுறேன். இப்போ மொபைல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது ஒரு மொபைல். அந்த மொபைலில் யூடியூப் இருக்கணும். அந்த யூடியூப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அந்த இமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆரம்பிக்க முடியும். அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கிது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த சர்ச் பட்டன் பக்கத்துலேயே ஒரு பிக்சர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பிக்சர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டர்ன் ஆன் இக்னிஷன், ஆட் அக்கௌண்ட், யுவர் சேனல், யூடியூப் ஸ்டுடியோ, அந்த மாதிரி blah நிறையா இருக்கும். அந்த இதில் யுவர் சேனல் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த யுவர் சேனல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு யூஸ் யூடியூப் ஆஸ் உங்கள் பேர் அடிச்சிருங்க. என்ன பேர் அப்படின்னு அடிச்சிருங்க. எனக்கு இங்கே அபிஜபின்னு வந்துடுது, என்னோடய பேர் அப்படியே அங்கே வந்துடுச்சு. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு என்னென்னா, இந்த க்ரியேட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே கீழே க்ரியேட் சேனல் அப்படின்னு இருக்குது. அந்த க்ரியேட் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இருந்தோடனே உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் தான். என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் நான் மாற்றிட்டேன். என்னென்னா மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு பேர் மாற்றிருக்கேன். ஸோ பிக்சரையும் மாற்றிட்டேன். பிக்சர் பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, எடிட் சேனல் கொடுத்துருங்க. எடிட் சேனல் அங்கேயே இருந்துச்சு பார்த்தீங்களா, எடிட் சேனல் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மைண்ட் ரிலாக்ஸ்ட் அப்படின்றது உங்கள் பேர், உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரைவேட் பண்ணி வச்சுருக்குங்க. அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறது மற்றவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை நீங்கள் ப்ரைவேட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம எப்படி இந்த மாதிரி வீடியோ ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. எப்படின்னா, கீழே இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ளஸ் பட்டன் கீழே இந்த லாஸ்ட்டில் இருக்கும் ப்ளஸ் பட்டன். இந்த ப்ளஸ் பட்டன் அமுத்திட்டீங்க அப்படின்னா, அப்லோட வீடியோ, கிரியேட் அ ஷார்ட், கோ லைவ். இப்போதைக்கு உங்களால் லைவ் போக முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் லைவ் போக முடியும். அது நான் அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்தது கிரியேட் அ ஷார்ட். இது நீங்கள் இப்போ ஷார்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். எங்கே காணோம்? க்ரியேட் அ ஷார்ட். இது ஷார்ட் க்ரியேட். இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்லோட வீடியோ இதுதான் நமக்கு இப்போ தேவை. இந்த அப்லோட வீடியோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சாங் கொடுத்துட்ருங்க. கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் சுற்றும். அப்புறம் உங்களுக்கு என்ன இது அப்படின்றதையும் போட்டுருங்க. என்ன இதுனா, கேப்ஷன் யுவர் ஷார்ட் அப்படின்னா, நம்ம இப்போ இது ஷார்ட்டாக அப்லோட் ஆகுதாமா. சின்னதாக இருக்கனால ஷார்ட் அப்லோட் ஆகுது. நீங்கள் என்ன இது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். கைண்ட் ஆஃப் ஷார்ட் சும்மா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம். யாருது இது கிட்ஸ்க்கு மேட் பண்ணதா, இல்லை கிட்ஸ்க்கு மேட் பண்ணல, இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இது நீங்கள் அன்லிஸ்டடாகவும் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம், நீங்கள் ஷெட்யூல் பண்ணியும் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த டைமிங்கில் எந்த இதில் அது வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்றதையும் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து பப்ளிக்காகவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த அப்லோடு கொடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறது கே அபிஷாக் ஜெவின் ஃப்ரம் லிவ் தமிழ் சேனல். Until then, bye bye.